ஒதுக்க மாட்டேன், எனக்கு வெற்றி மட்டும் என் மடியில் வந்து விழணும்னா எங்கோடி வரும்? நேரத்தை ஒதுக்குனேன்னா உனக்கு நீ தான் ராஜா. சரியா? நேரத்தை ஒதுக்கு, நீ அதிகப்படியான நேரத்தை கொடு, அதுக்கப்புறம் அது சரியான டைரக்ஷனில் கொடு. இவ்வளோதான், 2 தான். நேரம் செலவழிக்கிறேன், அது சரியான பாதையில் செலவழிக்கிறேன், வெற்றி வராமலா போயிடும். அவ்வளோதான். ஓகேயா? லைவ் கட் ஆகிடுச்சா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு 10 minutes. சாயல்குடி பக்கத்தில் எல்லாத்தையும் குளத்தில் இருக்க தங்கம், பக்கம் தானே? லைவ் ஓடுதான்? ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பொதுவாக மறுபடியும் போட்டிருக்க. அதுவா கனெக்ட் ஆகுதா? அப்படி எப்படி அந்த மாதிரி ஆகுது? ஸோ குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் காயத்ரி சீக்கிரமே போட்டுருவோம். காயத்ரி பொங்கல் முடிஞ்சோடனே. வணக்கம் அஜித். ரிவிஷனுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. அஜித், நீ என்ன பண்ணா, டோட்டலாக படிக்க வேண்டியது என்னவோ அது எல்லாத்தையும் கட்டமாக போடுவி, பாக்ஸாக. எப்போ படித்தாலும் அதில் போய் எழுதிவி. அவ்வளோதான். இது நீ ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெஸ்ட் ரிவிஷன் டேபிள் உனக்கே கிரியேட் ஆகிடும். அதாவது டெய்லி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நோட் பண்ணி வச்சா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஒரு சூப்பர் ரிவிஷன் டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மாறுபடுது, படிக்கிற நேரம் மாறுபடுது, மென்டல் ஸ்ட்ரென்த்து மாறுபடுது. அதனால தான் உங்ககிட்டே விட்டுறேன். படிக்க வேண்டியது இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் 1லேருந்து ரிவிஷன் 10 வரைக்கும் பாக்ஸ் போட்டு வச்சு அது எந்த தேதியில் படித்தேன், எவ்வளோ நேரம் படித்தேன், எந்த பக்கத்தில் படித்தேன், அதை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிவிஷன் டேபிளை நீங்களே உருவாக்கிக்கலாம். காரணமே இல்லாமல் அலட்சியப்படுத்துகிறாங்களா தாங்க உன்னையா? சரியா? ஏன் காரணமே இல்லாமல் அலட்சியப்படுத்துகிறாங்க? ஒருவேளை அது அவங்களுக்கு ஒரு போதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காரணமே இல்லாமல், அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உன்னை வீண் முயற்சி நிச்சயமாக சொல்கிறாங்கன்னா அது நீ விடாமுயற்சியால் வெற்றி கொண்டு நீ ஜெயிச்சதுக்கப்புறம் உன்னுடைய விடாமுயற்சின்னு பேர் வாங்குற மாதிரி நீ உன்னுடைய வெற்றியால் அதுக்கு பதில் சொல்லு. சரியா? மிகுதியான் மிக்கவை செய்தாரை அலட்சியப்படுத்துகிற ஒரு பொசிஷனில் அவங்க இருக்க போய் தானே அவங்க அலட்சியப்படுத்துறது உன்னை காயப்படுத்துது. அப்படிப்பட்டவங்கள நீ உன்னுடைய பொறுமையால் உழைப்பால் பதில் சொல்லி நீ ஜெயிச்சு வரணும். இதை நீ உனக்கு பாசிட்டிவாக எடுத்து. சரியா? சாப்பிடலாமா? இனிமேல் தான் போய் இங்கிலீஷில் கிராமர் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? நிச்சயமாக கிளாஸ் போகும், கட்டாயமாக கிளாஸ் போகும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக நம்மளாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் செய்ய மாட்டோம். அதுக்கு வேலை ஏதாவது ஒரு இங்கிலீஷ் டீச்சர், எங்கேயாவது ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரு அது மாதிரி போங்க, இல்லை ஆன்லைனில் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அனுபவத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சரியா? நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. வானத்துறைக்கு முக்கியத்துவம், சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நோட்ஸ் எடுத்தால் நல்லது. நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா வேணாமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் வீக்காக இருக்கிற ஏரியாவுக்கு நோட்ஸ் எடுக்கணும், ஸ்கோர் பண்ண வேண்டிய ஏரியாவுக்கு நோட்ஸ் எடுக்கணும். பட் நோட்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக கலர் பேனாட்டு ரொம்ப டீட்டெயிலாக வேண்டாம். ஹிண்ட் மாடலில் நோட்ஸ் எடுத்தால் கூட போதுமானது. ஹிண்ட் மாடலில் நோட்ஸ் எடுங்க, அதுவே தாராளமாக போகணும். சரியா? நிச்சயமாக எஸ்எஸ்சிக்கும் நிறைய டெஸ்ட்டு போடுவோம், நிறைய டெஸ்ட்டு எஸ்எஸ்சிக்கு. சரியா? ஸோ தயவு செஞ்சு படிப்பை பொறுத்தளவில், ஸோ எல்லோரும் ஒரு ஃபைனல் 1 hour ஆயிடுச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஒரு கருத்தை மட்டும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல குரூப் ஸ்டடி பண்ணுங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிங்க, அது ஒரு பெரிய எனர்ஜி. அப்புறம் டெய்லி ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சுக்கோங்க, சிலபஸ் ஃபோக்கஸ்டாக படிங்க, அப்புறம் கன்சிஸ்டன்சியாக படிங்க. கன்சிஸ்டன்சியாக படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது நீங்களே வரிசைப்படுத்தி எழுதி அதை செய்யுங்க. இப்படி ஒரு சவால் விட்டால் தான் நான் படிப்பேன், இல்லை நான் இப்படி ஒரு கோர்ஸ் சேர்ந்தால் தான் படிப்பேன், இல்லை நான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தால் தான் படிப்பேன், இல்லை என்னை இப்படி உற்சாகப்படுத்தினா தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். தயங்கவே செய்யாதீங்க, செஞ்சு பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, அடுத்து வீக்னஸை சரி பண்ணி படிங்க. என்ன நான் சொல்லிட்டு வர பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீக்னஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும். ஒரு நாள் நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அதை சரியாக கடைப்பிடிச்சாலும் மனசை இவ்வளோ உற்சாகப்படுத்துது. அந்த மாதிரி ரொம்ப நாளாக நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், அதை சரி பண்ணி நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி பாருங்கள். ஸோ எதுவாயினாலும் உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது, எந்த கவலையும் படாமல் ஹாப்பியாக உட்காந்து படிங்க. உங்களால் முடியாத ஒன்று உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்படலை,
ஸோ மீண்டும் ஒரு நாள் நம்ம லைவ்ல எல்லாரும் சந்திக்கலாம். சொல்லிட்டேன்ல, இமேஜ் இருக்கு, அதை வச்சு சொல்லணுமா? அது லைவ்ல சொன்னால் கட் பண்ணிப்பியா? சரி, ஓகே, கொண்டா. ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு செய்தி. நம்ம இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு டேஃபில் வந்து தமிழில் மாணவர்கள் சிலபஸ் வைஸாக படிக்க கஷ்டப்படுறாங்கன்றதால ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கம்பல்சரியாக படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாகவும் சில டாபிக் வந்து மிஸ் ஆகுது. அதாவது 80லேருந்து 90 மார்க் எடுத்துடலாம். 90லேருந்து 100 மார்க் எடுக்கணும்னா சிலபஸ் ஃபோக்கஸ்டாக கட்டாயம் படிச்சு தான் ஆகணும். அப்படி சிலபஸ் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்காக நம்ம தமிழ் இலக்கியத்துக்காக ஆல்ரெடி புக்கு போட்டுட்டோம். இப்போ தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுக்காக ஒரு புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு. முழுவதுமாக கலர்லேயே ஒரு புத்தகம் வந்து வந்திருக்கு. இந்த புத்தகம் நிச்சயமாக போட்டித் தேர்வுக்கு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருடையும் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். பாடத்திட்டம் வழியாக படிக்கிறது மிக 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 அவசியம். ஸோ அனுபவத்தினுடைய வார்த்தைகள் ரொம்ப அவசியமானது. இந்த ஒரு 15 வருஷம் நான் ஃபீல்டில் இருந்திருக்கேன். போன வட்டம் எக்ஸாமில் கூட 88 கொஸ்டின்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் இருந்தது. 12 கொஸ்டின் சிலபஸ் ஃபோக்கஸ்டாக கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் வெற்றியை தீர்மானிக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரியான புத்தகங்கள் உங்கள் கையில் இருக்கிறது சுவாசம் மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ இல்லை ஒரு 2-3 மாணவர்கள் சேர்ந்து கூட ஒரு காப்பி வாங்கி கூட ஷேர் பண்ணி படிங்க. ஆனால் நிச்சயமாக இது உங்களுடைய அவசியமானது. சரியா? ஸோ இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை கையில் வச்சுட்டு துணையாக வச்சுக்கிட்டு நம்ம காரியத்தை நோக்கி நடந்தாலே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது இதோட பொருள். ஸோ எல்லாருக்கும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அவ்வளோதான். வாழ்த்துக்கள். தமிழறிஞரும் தமிழ் தோண்டும் நிறைய தமிழறிஞர்களை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. அது படிக்கும்போதே மனசுக்கு பாரதியாரை பற்றி இவ்வளோ தகவலாக ஒரே இடத்துல கிடைக்குதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸை உருவாக்கத்தில் என்னுடைய பங்கும் இருந்தது. எனக்கு பெருமையாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஓகேயா? ஸோ டெஸ்ட் வைக்கும்போது நீங்கள் கொடுக்குற டைம் பத்துறதா இல்லை சார், இதுக்கு மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு காயத்ரி சொல்கிறாங்க. காயத்ரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காயத்ரி, டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி படித்தவங்க டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு. அதாவது உங்கள்கிட்ட எந்தெந்த புக்கு எங்கெங்கே இருக்குது ஒரு ரீடிங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அவங்க டெஸ்ட்டுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக டெஸ்ட் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு லேட் ஆகும். ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் எடுத்து இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு முதல்ல பக்கத்தில் எழுதுங்க. அதை கூட்டுங்க. அதை கூட்டிகிட்டு இப்போ ஒரு 36 மணி நேரம் வருது, 3 நாள் டைம்னா நீங்கள் 12 மணி நேரம் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். உங்களால் 3 நாளில் 2 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. அதாவது டெஸ்ட் முடிஞ்சிட்டு வந்த அன்றைக்கி நைட்டே நீங்கள் உட்காந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா கஷ்டம். திடீர்னு நாளைக்கு எக்ஸாம் வந்துச்சுன்னா ஐயர் வர அமாவாசை காத்திருக்காது. என்ன ஆனாலும் அந்த போர்ஷனை கவர் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் படிங்க. அப்படியும் உங்களால் நேரம் எடுத்து ஒதுக்கி வைக்க முடியலன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். 4 சப்ஜெக்டில் ஒரு 2 சப்ஜெக்டை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த 2 சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை உங்கள் மார்க்காக நீங்கள் நினச்சி நீங்கள் அதை 200க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கோங்க. நீங்கள் மார்க் எடுக்கணும்னு யாருக்கும் பதில் சொல்லணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சரியான டைரக்ஷனில் போகிறீங்கன்னு தெரியப்படுத்தினா போதும். நான் தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் படித்தேன், திங்கக்கிழமை மட்டும் தான் டெஸ்ட் எழுத வருவேன், அதில் நான் ஃபுல் மார்க் எடுத்துட்டேன், ஃபஸ்ட் மார்க் நான் தான் சொன்னீங்கன்னா இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. சரியா? அதனால் முடிஞ்சால் அதை சேஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ ஹாப்பியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் வந்து லைவில் நம்ம சந்திக்கலாம்.